அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகத்தில் நிறைய மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, மன அழுத்தம், மன பாரம், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். இதை இரண்டையும் எப்படி போக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் தோன்றதுக்கு மூன்று விதமான காரணங்கள் தான். அது மனிதர்களை பொறுத்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வரலாம். இந்த 3 காரணங்கள், இந்த 3 வார்த்தைகள் தான். அந்த 3 வார்த்தைகள் அது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அநீதி, நீதி, அன்பு. அநீதினா வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையதும் என்னுடையது. அப்படின்னா தங்கிட்ட இருக்கிறது எல்லாமே தனக்கு தான், உங்ககிட்ட இருக்கிறதும் அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. அதே போல் நம்மளுடைய எந்த பொருளும் எந்த செயலும் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இந்த உலகத்தில் யோசிப்பாங்க. இது பொதுவாக நமக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனை ஏற்படுத்த நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீதி. இந்த நீதின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாக என்னுடையதெல்லாம் என்னுடையது, உன்னுடையதெல்லாம் உன்னுடையது. அதாவது நான் யார் வம்பு தும்புக்கும் போக மாட்டேன். நான் வந்து என்ன, எனக்கு உண்டான வேலையை நான் பார்த்துட்டு இருப்பேன், உனக்கு உண்டான வேலையை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இது பேர் நீதி. எந்த ஒரு பிரச்சனைக்கும் அவங்க போக மாட்டாங்க. தனக்கு உண்டானதை மட்டும் தனக்கு எடுத்து அதில் நிறைவு காண்பாங்க. 3வது வகை மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு. அதாவது உன்னுடையதில் உன்னுடையது, என்னுடையது உன்னுடையது. அதாவது தனக்கு என்னதான் வந்தாலும் அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிற ஒரு மனப்பான்மை, தியாகம், இரக்கம், உதவி, இந்த மாதிரி பல வகையான நம்ம மனிதர்களை பார்க்கலாம். நீதின்ற மனுஷங்கிட்ட ஒரு வாழ்க்கை சீராக போகும். அன்புன்ற மனுஷங்கிட்ட மன நிறைவு கிடைக்கும். மன நிறைவுனா நம்ம உதவிகள், அன்பு இந்த மாதிரி செய்வதன் மூலம் நம்முடைய தாராள மனம் நம்ம காட்டுவது மூலம் நமக்கு வாழ்க்கையும் நல்லாகும். அது விதமான டிப்ரெஷனும் ஸ்ட்ரெஸ்ஸும் வர வாய்ப்பில்லை. ஆனால் இந்த அநீதின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே அந்த கட்டத்துக்குள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா, மனுஷன் தனக்கு உண்டானதை மட்டும்தான் யோசிப்பான். பேருக்கிட்ட தான் எப்படி இருக்கலாம், எப்படி நம்ம நல்லா இருந்து அவன் நம்ம கழட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்ப்பான். இந்த மாதிரி இருக்கிற மனுஷங்கிட்ட நமக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்காது, மன அமைதி கிடைக்காது. அதே போல் நம்மளும் நன்றாக இருக்க மாட்டோம். இப்போது அநீதின்றது நம்ம இந்த உலகத்தில் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம், இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான். இந்த அநீதியான மக்களை தவிர்த்து நீதியான அன்பு கட்டுற நம்ம வாழும்போது நமக்கு முழுவதுமாக நமக்கு மன நிறைவும் மன மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கிது. இந்த மன அழுத்தம், மன பாரத்திலிருந்து விடுபட நீங்கள் அநீதியை விடுங்க. அன்பையும் நீதியும் நம்ம கையில் எடுத்து அதுக்கப்புறம் நாம் மன மகிழ்ச்சியும் மன அமைதியும் நம்ம கிடைக்கிறதுக்கு நம்ம தொடர்ந்து முயற்சி செய்வோம். என்னோட வாழ்க்கையும் சீராக போடும். அதே போல் இந்த மன அழுத்தம், மனபாரமும் நமக்கு அதிகமாச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான டிசீஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஹைப்பர் டென்ஷனாக இருக்கலாம், அதாவது நம்ம ரத்த அழுத்தம் இருக்கலாம், இந்த மாதிரி சைக்காட்ரிக் லெவலில் இருக்க டிசீஸ்லாம் இருக்கலாம். இந்த மாதிரி பலவிதமான டிசீஸ்கள் உருவாக இந்த மன அழுத்தம், மனபாரம் தான் காரணமாக இருக்குது. இந்த 3ஐயும் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம அநீதியாக இருக்கோமா, இல்லை நீதியாக இருக்கோமா, இல்லை அன்பு கொண்டு இருக்கோமா? அநீதியை நம்ம கைவிட்டு நீதியை நம்ம கையில் எடுத்து அன்பை நம்ம பிறர் காட்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமே நம்புகிறேன். நன்றி.